அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஐயோ வாசுகி அண்ணி, எத்தனை தடவை சொல்வீங்க? இட்ஸ் ஓகே அண்ணி, நானும் குழந்தைய நல்லபடியா வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்க இன்னும் திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல சிவானி, அன்னைக்கு நான் போன் மட்டும் கரெக்டா வச்சிருந்தேனா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கணும்னு அவசியமே இல்ல. கரெக்டா 5 நிமிஷத்துல நாங்க வந்திருப்போம். ஆனா போனை போய் சைலண்ட்ல போட்டுட்டு ஏதாவது புது படம் பார்க்கலான்னு. சாரி 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 சிவானி, நான் இதுக்காக தான் திருவண்ணாவை கால் பண்ண சொன்னேன். அவர் சொன்னாரு ராமி இப்ப வந்துருவாரான்னு. அதனாலதான் நாங்க அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம். ஐயோ ஓகே அண்ணி, இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அன்னைக்கு கொஞ்சம் நாங்க கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேல. அதை விட வேணியும் உன்னை எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகன்னு தெரியாம அவ்வளோ சிரமப்பட்டுட்டா. நார்மலா மயங்கி இருக்கிறவங்கள தூக்குறதே கஷ்டம். இதுல உன்ன பிள்ளையோட தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வச்சு வேணிய நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. வேணி மட்டும் அந்த நிமிஷம் அங்க இல்லனா அவளும் சிந்து வீட்டுக்கு போயிருந்தா. ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஐயோ அண்ணா, நடந்து முடிஞ்சதை விடுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா, அதெல்லாம் மறந்துட்டேன். திருவண்ணா ஏன் தெரியுமா? ஏமா? அண்ணா, அம்மா போனதுக்கு அப்புறம் நமக்குலாம் அடுத்து என்ன வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு ஒரு குழந்தை. நானே அம்மாவாயிட்டேனா, இதை நான் எப்படி நம்புறேனே எனக்கே தெரியல. அப்பப்ப எனக்கு நானே கிள்ளி பாத்துக்கிறேன். இதெல்லாம் ஒருவேளை கனவா இல்ல நிஜமானு? கனவு இல்லமா, கனவு கிடையவே கிடையாது. இதெல்லாம் நிஜம்தான். ஆமாண்ணா, இப்படி ஒரு சந்தோஷமான தருணத்தை கொடுத்த கடவுளுக்கு காலம் ஃபுல்லா நன்றி சொல்லலாம். அதெல்லாம் சொல்லலாம். சரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து உட்காந்துக்கிட்டே இருக்க. படுத்துக்கோ. இருக்கட்டும்ண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏய் சிவானி அண்ணி, இப்போ அப்படிதான் ஒண்ணும் தெரியாது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு குறுக்கு வயிறெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். என்னதான் நார்மல் டெலிவரியா இருந்தாலும் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது தப்புதான். குழந்தை பிறந்த ஒரு 30 நாளைக்காவது நாமளே வருத்திக்காம ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்க அண்ணி, இனி ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கல. ஓகே சிவானி, ஏன்னா இப்போதைக்கு நாங்க எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இங்கிட்ட மட்டும் சுத்திக்கிட்டு இருப்போமா. உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா நாள் ஆக ஆக குறுக்கு வலி ரொம்ப இருக்கும். நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா சாப்பிடு, பாப்பாவை நல்லா பாத்துக்கோ. இப்போதைக்கு இது மட்டும்தான் உன்னோட ஒர்க். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, செஞ்சிடுவோம். அப்புறம் ஏன் நீ இப்பதான் உங்களுக்கு 4 மாசம் ஆக போகுது. அதுங்குள்ள அனுபவமா? என்னமோ எக்ஸ்பீரியன்ஸ் போல பேசுறீங்க. ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு இது 2வது குழந்தை தானே. ஏய் வாசுகி, திருவண்ணா ஏன் கத்துறீங்க? ஓஹோ, 2வது குழந்தையா? ஃபர்ஸ்ட் குழந்தை எங்கயா? வாசுகி தோ உன் பின்னாடி நிக்குதுல. நிக்கிதா? நினைச்சேன் இங்க திருவண்ணாவை தான் குழந்தைன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பாரு கொஞ்சம் கூட யோசிக்காம பொண்டாட்டி என்ன பேச வரான்னு கூட கேட்காம எப்படி கத்துறாங்க பாத்தியா? இவங்களெல்லாம் குழந்தை லிஸ்ட்ல தான் சேர்க்கணும். அது என்னமோ உண்மைதான். உண்மையா? நான் எவ்வளவு சீரியஸா கத்திக்கிட்டு இருக்கேன். அவ என்னமோ நிக்கிதுங்கறா, இவ என்னமோ குழந்தை லிஸ்டுக்கு கரெக்ட்ங்கறா. அடப்பாவிகளா. ஹலோ சார், என்ன முழிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. உங்களை சமாளிக்கவே 4 பேர் வேணும். இறந்து வர குழந்தைய கூட நான் ஒத்தாளா சமாளிச்சிடுவேன். ஆனா நீங்களாம் குழந்தைய விட மோசம். திருவண்ணா பாத்தியா பாப்பா என் நிலைமைய? இப்படிதான் தினம் போகுது. டெய்லி இப்படிதான் சொல்றா, உன்னை சமாளிக்க 4 பேர் வேணும்னு. நீ ஒருத்தி தானமா இருக்க. இன்னும் 3 பேருக்கு இன்னும் ஒரு ஆளாவது பாப்போன்னு சொல்றேன். அதுக்கு சரின்னு சொல்றாளா? புருஷனை சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறாமா. அண்ணே, இப்ப இருக்கிற சந்தோஷமும் போயிட போகுது. ஆமால. அது என்ன போயிட போகுது? போயிடுச்சு நினைச்சுக்கோ. சரிதான், என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? ஆச்சு. ஏய் இங்க பாரு வாசுகி. இப்ப பாரு, நான் பேசவங்கள பேச்ச மறைக்கிறது இல்ல பேசி முடிக்கவங்கள திட்டிடுறது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அனி சும்மாலாம் கேட்காதீங்க, அடிச்சு கேளுங்க. பாப்பா ஏதோ என்னால முடிஞ்சது. சரிதான். சிவானி பேனி இங்கதான் இருக்கேன், வா. திருமச்சான் இங்கதான் இருக்கீங்களா? வாசுகி பேனி என்ன பாப்பா முடிச்சிட்டாளா? ஆமா வாசுகி, இவ்வளவு நேரம் முடிச்சு அப்படி அழுதா. வாடா பாப்பா உங்க அம்மா கிட்ட போலான்னு சொல்லி தூக்குனேன். சிவானி நம்பவே முடியல, அடுத்த செகண்ட் கண்ணை மூடி தூங்கிட்டா. வேணி, குழந்தைங்க எல்லாம் அப்படித்தான். எப்ப அழுகுறாங்க எப்ப தூங்குறாங்க என்ன பண்றாங்கன்னே புரியாது. வாசுகி நம்பவே முடியல. இப்ப பாரு எப்படி சமத்தா தூங்குறான்னு. கொஞ்ச நேரத்துல வீலேன்னு கத்துனா. நான் கூட பயந்துட்டேன், என்னடா இப்படி அழுகுறாளேன்னு. வேணி பயப்படாத, நீ அப்பப்ப இந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதானே சிவானி? ஆனா மணி ஆயிடுச்சா? பாப்பாக்கு பசிச்சாலும் பசிக்கும் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ சரி என்கிட்ட கொடு. வேணி, திருமச்சான் நீ நம்ம குடும்பத்துக்கு வந்தது ஒரு அதிர்ஷ்டம் மாதிரிமா. என்ன சொல்றீங்க? ஆமா வேணி, கரெக்டான டைத்துக்கு சிவானியை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்ட. இப்ப சிவானியும் குழந்தையும் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீதான். கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட
சொல்ல முடியல வேணி. சின்ன பொண்ணு, அது மாதிரி விவரம் தெரியாது. நீ ரொம்ப பயப்படுவேன்னு நான் நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே நீ ரொம்ப ரொம்ப தைரியமான பொண்ணு. தைரியம் துணிச்சல் இருக்கிறனாலதான் டக்குன்னு முடிவெடுத்து காரை பக்கத்து வீட்டுல வாங்கி சத்தியமூர்த்தி அப்பா ஓட்ட சொல்லி சூப்பர் வேணி. ஐயோ திருமச்சான், இத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. இதுல என்ன இருக்கு? நீ கேட்கலாம் என்ன இருக்குன்னு, ஆனா அதோட அருமை எங்களுக்கு புரியுது. ஐயோ திருமச்சான், ஏனி உண்மைதான். பக்கத்துலதான் இருக்கு, நடந்து வர தூரம். அவ்வளவு பக்கத்துல இருந்தே எங்களால எதுவுமே பண்ண முடியல. எங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருக்கீங்க. போன சைலண்ட்ல போட்டு நான் தான் சைலண்ட்ல போட சொன்னேன். இன்னும் அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ உண்மையிலே யோகக்காரி தான் வேணி. நீ பக்கத்துல இருந்தா யாருக்கு எந்த ஆபத்தும் வராது, யாருக்கு எந்த கஷ்டமும் வராது. ஐயோ வாசுகி, பாத்தியா, நான் மனசுல நினைச்சத என் பொண்டாட்டி சொல்லிட்டா. எங்க 2 பேர் மனசு எவ்வளவு ஒத்துமைன்னு தெரியல. ஆனா நீ 100% ரொம்ப ரொம்ப கரெக்ட். இல்ல அது வந்து வேணி ஓகே. இவ்வளவு நேரம் நாங்க எல்லாம் பேசினதுக்கு அழுத, திரும்பவும் அதே அழுக வந்துடாம. ஆனா நாங்க சொன்ன எல்லாமே உண்மைதான். கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் வேணி. நானும் இப்ப என் குழந்தைய நல்லா இருக்கோனா இதுக்கு காரணம் நீ மட்டும்தான். நீ மட்டும்தான் வேணி. ஐயோ சிவானி, நீ வேற. சரி பாப்பா அப்படி திடீர்னு ரொம்ப அழுதுட்டா, அப்புறம் பால் குடிக்க மாட்டா. இந்த பாப்பாவுக்கு பால் கொடு. கொடு. ஓய் வாசுகி, நீங்க போங்க, பாப்பா சாப்பிடட்டும். அதுக்கப்புறம் பாப்பாவை தோல்ல போட்டு தட்டி விட்டு எப்பா விட்டதும் சிவானி பக்கத்துல படுக்க வச்சுட்டு வரேன். சரிம்மா. சிவானி கவனமா இரு, பாப்பாவை பாத்துக்கோ. நீ எழுந்து வந்து எங்க எல்லாரையும் பார்க்கணும்ல, நாங்க வந்து வந்து பாத்துக்கிறோம். சரிண்ணா. சிவானி இந்தா. ஐயோ சிந்து, எனக்கு எதுக்கு இப்ப இதெல்லாம்? ஏய் ஜோதிகா, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உண்மையிலே நீ ரொம்ப அழகுதான். எதுக்காக இப்ப இவ்வளவு ஐஸ் வைக்கிற? ஏய் ஐஸ் இல்லமா, நிஜமாதான். சரி எதுக்காக இப்ப இந்த Dress? நானே எழுந்து நடக்க முடியாம எங்கேயும் போக முடியாம ஏன் கோவில் கூட போக முடியல. நானே அந்த நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுல நீ தலையில பூ வச்சு நெத்தில குங்குமம் வச்சு இந்த அளவுக்கு நீட்டா Dress தேவையா? ஏய் கண்டிப்பா தேவை. அங்கிட்ட அங்கிட்ட வெளியே சுத்திட்டு இருந்தா கூட இந்த அளவுக்கு நம்ம நீட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன சொல்ல வரேனா, இங்கே இதே ரூம்குள்ள இருக்க, வெளியே வந்து ஹால்ல உட்கார்னா கூட கேட்க மாட்டேங்கிற. எங்க சிந்து, யாராவது தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு திரும்ப தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஆள ஊனவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஸ்டிக் வாங்கி கொடுங்க, நானா நடந்துக்கிறேன்னு சொன்னா எங்கப்பா சண்டைக்கு வராரு. அதுக்கு மேல உன் அத்தை பையன் ஸ்டிக் இருக்கு, நான் இருக்கேன் அவன் வம்புக்கு வரான். நான் யாரையாவது தாங்கிக்கிட்டே இருக்க முடியுமா? ஏய் ஜோ, ஏன் இன்னொரு 2-3 வீக்ஸ் தான், அப்புறம் அது நார்மல் ஆயிடுச்சுன்னா உனக்கு கட்ட பிரிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் தொடர்ந்து பிசியோதெரபிஸ்டா போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் நடக்காம இருக்கறனால அவங்க சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடலாம். சொல்ல போனா இன்னொரு 1 மாசம் வெயிட் பண்ணேன். 1 மாசம் நீ சொல்ற, ஆனா எனக்கு 1 மாசங்கிறது ஒரு யுகம் மாதிரி இருக்கு. இப்படி 1 மாசம் போக போதுனே தெரியல. ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் இருந்தது கூட ரொம்ப பெருசா அது ஒன்னும் தெரியல. ஏன்னா அடுத்தடுத்த ஆள் வர, டாக்டர்ஸ் நர்ஸ் வர, யாராவது ஏதாவது பேசிட்டு இருக்க, எனக்கு டேப்லெட் ஊசி இதெல்லாம் போறதுனால நல்லா தூக்கம் வந்தது. அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இங்க வந்து இந்த ரூம்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மனசே வெறுத்து போற மாதிரி இருக்கு. பாத்தியா உன் நினைப்புக்கு உன் முட்டைக்கண்ணு மூலியம் என்ன வேலை பாக்குறான்னு. என்ன வேலை? நான் சிவானிய பார்க்க வந்தேன். எரும மாடு ஜோதிகா கூட போய் பேசு, அவ தனியா இருக்கா, அவகிட்ட ஜாலியா பேச, அவளை சந்தோஷப்படுத்து. அதை செய் இதை செய், என்ன ரூம்ல பத்தி விட்டுட்டான். என்ன சொல்ற? இதெல்லாம் ஜீவா சொல்லி செஞ்சியா? ஜீவா சொல்லலாட்டியும் செஞ்சிருப்பேன், இந்த அளவுக்கு இருக்காது. ஜீவா சொன்னனால கொஞ்சம் ஸ்பெஷலா. இல்ல அது வந்து ஜோதிகா, ஓ நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானே அடிக்கடி சித்தார்த்து கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னதான் அப்பா அம்மா எல்லாரும் மாறி மாறி வந்து பேசிக்கிட்டாலும் என்ன மாதிரி, அதாவது நம்ம எல்லாம் ஒரே கேங்கு. நான் வந்து ஜாலியா பேசிட்டு இருந்தா அது ஒரு மாதிரி உனக்கு இருக்கும். டெய்லி போலாமான்னு சித்தார்த்திட்ட கேட்டுட்டு இருந்தேன். சித்தார்த்து சந்தோஷமா போயிட்டு வான்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு சிவானி வீட்டுக்கு வரலா. சிவானியும் பாப்பாவும் பாத்துட்டு போலான்னு வந்தா இந்த மாடு என்ன பார்க்க கூட விடல. நீ போய் ஜோதிகாவை பாரு, அதுக்கப்புறம் பாப்பாவை பாத்துக்கலான்னு பாத்தி விட்டுட்டான். ஜீவா பரவாயில்ல, மாடு ஒண்ணும் தெரியாம சுத்திக்கிட்டு இருக்குன்னு தான் நினைச்சேன். அக்கறை இருக்கு, அதெல்லாம் அக்கறை இருக்கும். ஆனா வாய் துடுக்காவோ இருக்கும். ஜோ, ஜீவானாலே வாய் தான். அவன் வாய் பேசலன்னு வச்சுக்கோ, நம்ம வீடே ஏதோ ஒரு சோகத்துல மூழ்கின ஃபீல் வந்துரும். வீட்டுல எப்பவாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக யாராவது அப்செட்டா இருந்தா இந்த ஜீவா முதலா கண்டுபிடிச்சிருவான். அவங்கள போய் சிரிக்க வச்சு நார்மலாக்கி அவங்களே ஒரு சந்தோஷம் ஆக்கிடுவான். ஜீவாவோட ஸ்பெஷலே அதான். சொல்ல போனா வீட்டுல எல்லாத்தையும் ரொம்ப கேர் பண்ணிக்கிறதுனா அது ஜீவா தான். ஓ சரிதான், அவ்வளவுதான் ரியாக்ஷனா? அம்மாடி தங்கம்மா, தங்கம்மா வாங்கப்பா. சிந்துக்கண்ணே, நீ பார்த்த வேலையா? என் பொண்ண ராணி மாதிரி மாத்திருக்க. உங்க பொண்ணு எப்போ ராணி தான்ப்பா. தங்கம்மா,
சொல்லுங்கப்பா. இல்லடா கண்ணு, அப்பா ஆபீஸ்க்கு போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு சிவானி வீட்டுக்கு வந்தனால ஜீவா தம்பி பாப்பாவை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு வீட்டுலதான் சாக்கு போக்கு சொல்லி இருக்காரு. அதான் அப்பா ஆபீஸ்க்கு போனா. இல்லம்மா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். என்னப்பா நீங்க பையங்களைய பார்க்க சொல்லுங்க. இல்லம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. எதா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அப்பா இப்படியே சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போறீங்க. கூட இருப்பா. அது ஏய் ஜோதிகா, இன்னைக்கு ஃபுல்லா நான் இங்க தான் இருப்பேன். உனக்கு என்ன தேவையோ நான் பாத்துக்கறேன். இல்ல சிந்து, இது முக்கியமான மீட்டிங் தானே சொல்றாரு. நான் இருக்கேன், அப்புறம் சாக்கு போக்கு சொல்லி ஜீவா இருக்கா. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அப்பா வேணும். சரிதான், என்னை விட அப்பா பைத்தியமா இருக்க. இங்க பாரு, நீயா நானா போட்டி வச்சோம். இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ் நான் தான் பாத்துக்கோ. அப்படிலாம் இல்ல. அப்பா என்ன பத்தி சொல்லுப்பா. அது வந்து சொல்லுப்பா, யோசிக்கிற. என்ன நான் சொல்றதுன்னா, என் பொண்ணு ஒரு கோபக்காரி, அதை விட பெரிய சண்டைக்காரி. பாக்கதான் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருப்பா. ஆனா அந்த கொலை அடியில சண்டை போடுவாங்க பாத்தியா, அவங்க கூட போய் சண்டை போட்டா கூட என் பொண்ணு தான் ஜெயிப்பா. அட பொறுமா, சொல்லிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பொண்ண எவன் தலையில கட்டி வைக்கலாம் நானும் வலை போட்டு வீசி மாப்பிள்ளையே தேடிக்கிட்டு இருந்தேன். அப்ப கிடைச்சதுதான் ஜீவா மீனு. மீனா? மீனை கிடைச்சத போட்டு பொறிச்சர்ல. அம்மாடி, நீ ஏன் சொல்லுமா, யார்கிட்டயாவது பணிவா பேசுவியா? யாராவது ஏய் அப்படின்னு சொல்லிட்டா ஏன்னு ஒரு ஏய் சொல்லுவ. அப்படிப்பட்ட கோபக்காரி, முசுடு பிடிச்சவ, அதை விட சோம்பேறி, அதை விட மறதி. என்னது மறதியா? ஆமாமா, நைட்டு என்கிட்ட பக்கம் பக்கமா சண்டை போடுவா. ஆபீஸ்ல அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க, அப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்கன்னு. உங்ககிட்ட என்ன பேசவே மாட்டேன், உங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு கோச்சிட்டு போறவ காலையில தூங்கி எழுந்து வந்ததா அப்பா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவா. கேட்டுக்கோ, எனக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும். நைட்டு சண்டை போட்டதுக்கு நம்ம சமாதானப்படுத்த தேவையில்ல பாரு. இல்லமா, இன்னும் நீ டேட் லிட்டில் பிரின்சஸ்க்கு நிறைய இருக்கு, அதான் சொல்லிட்டு போறேன். மாப்பிள மாமா, மாப்பிள எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? கேட்டுட்டேன் மாமா, கேட்டுட்டேன். மாமா, இப்படி ஒரு பொண்ணை என் தலையில கட்டி வைக்க உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்தது? தெரியல ஜீவா தம்பி, உங்களை பார்த்து அதை டக்குனு புடிச்சு போச்சா, அதான் அப்படியே. ஏமாமா, நீங்க சொன்ன இது மட்டும் தானா இல்ல இன்னும்? ஐயோ ஜீவா தம்பி, இன்னும் நிறைய இருக்கு. இவளை பத்தி சொன்னா மணிக்கணக்கா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்னமா கண்ணு? இல்லமா, ஜீவா தம்பி கிட்ட பாத்துக்கிட்டியா தம்பி? கண் கூட பாத்துக்கிட்டேல. இப்படிதான் திடீர்னு கத்துமா, கோபம் வந்தா அடிக்க கூட செய்யும். மாமா மாப்பிள பயப்படாதீங்க, அவ அடிக்கிற அடி வலிக்காது. என்ன, அவ அடிக்கும் போது கையில கம்பு கட்ட பாத்திரம் கீத்திரம் எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. சரிதான், இதெல்லாம் போக போக பழகிக்கும் மாப்பிள. ஏன்னா எனக்கு அப்படிதான் பழகிக்குச்சு. இப்ப என்ன சிரிப்பு? ஜோதிகா, அப்பா இருந்தா போதும் போல. டே ஜீவா, ஒன்ன மிஞ்சிருவார் போல உன் மாமனாரு. என்னத்த சொல்ல, ஏன் வாயாடி வசமா வந்து நான் சிக்கிக்கிட்டேனோ? ரொம்ப வசமாடா. ஐயோ, ரொம்ப சரி, அவ்வளவுதான். பாட்டு படிச்சுட்டு போக வேண்டியதான். டேய் ஜீவா, உன்னோட மைண்ட் சாங்க நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்னத்த சொல்ல? சிந்து சொல்லு ஜோதிகா. எனக்கு சூப் குடிக்கணும் போல இருக்கு, கொண்டு வரியா? ஏய், எதுக்குமா அவ்வளவு சொல்ற? சாலாத்த சமைச்சிட்டு தான் இருக்காங்க, நான் போய் சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன். சிந்து, நான் உன்கிட்ட தான் கேட்டேன். நடத்துங்க. என்ன நடத்துங்க? ஏய் முட்டக்கண்ணு மொழியா, யோகா காரண்டா. ஏய் என்ன சொல்ற? மடி ஜோதிகா, கொஞ்சம் பார்த்து நாங்க பாத்துக்கறோம். அப்படி போடு. சரி, சூப் எவ்வளவு நேரத்துல கொண்டு வர? ஏய் கேக்குறாள, 10 நிமிஷத்துல கொண்டு வா. ஏய் நீ பொறுடா. 1/2 hour இல்ல 1 hour? 1 hour. அப்போ ஓகே, மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சூப் வச்சு கொண்டு வரேன். ஏய், ஒரு சூப் வைக்க 1 hour-ஆ? சூப் வைக்க 1 hour ஆகுமா என்னமோ? நான் உனக்கு ஆப்பு வைக்க 1 hour ஆகுமா? அது தெரிஞ்சே வந்து விழுந்துட்டேனா? இன்னைக்கு தண்டனக்கா தான். ஆனா அந்த தண்டனக்கா எதுக்குன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? ஓகே சுப்பிரமணி, இன்னொரு 1/2 hour தான். நான் ரவுண்ட்ஸ்க்கு போய்க்கிறேன். இங்க ஃபைல ஃபுல்லா செக் பண்ணி இத மட்டும் என் டேபிளுக்கு கொண்டு வந்துருங்க. ஓகேவா? சரத்து. ஓகே வச்சிருங்க. சரத்து. ஏய் என்ன பண்ற? கையெடு, எடு கையா. என்னங்க? ஒட்டி வாங்கிடுவ.
இப்ப என்ன பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்க? பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கியா இல்ல உண்டாக்கிட்டு வந்திருக்கியா? என்ன கேட்டா நீ எதையாவது உண்டாக்கிட்டு தான் வந்திருப்ப. ஏன்னா உனக்கு தான் அறிவு கிடையாது. எல்லாத்துக்கும் இருக்கிற பகுத்தறிவு உனக்கு மட்டும் இல்லாம போச்சு. திட்டுங்க, எவ்வளவு நாளும் திட்டிக்கோங்க. ஆமாமா, உனக்கு என்ன ரோசமா வரப்போகுது? ஆ, அது அது வந்து என்ன பார்த்தா பிடிக்கலையா? பிடிக்கலங்கிறத விட பிடிக்காத மாதிரி நீ தான் ஆக்குற. சரி, சாரி. பாரு, இந்த சாரி இனி நான் செய்ய மாட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைய நிறைய தடவை உன் வாயில இருந்து கேட்டுட்டேன். இதுக்குமே வேல்யூ இல்லாம போச்சு. அத நீ விடு, நான் கிளம்பணும். நான் உங்ககிட்ட பேசணும். பேசலாம் டைம் இல்ல. என்னங்க, உங்க வேணி உங்ககிட்ட பேசணும். எனக்கு பேச டைம் இல்லைன்னு சொன்னேன். உங்ககிட்ட பேசினாலே அழுவ இல்ல மூட நம்பிக்கைய பத்தி பேசுவ. முக்கியமா ராசி பாக்குற மூஞ்ச பாரு. என்னங்க, ரொம்ப திட்டுறீங்க. இதுக்கு மேலே உன்னை திட்டு வேண்டி பொலார் அடிக்கணும்னு தோணுது. இருந்தாலும் பொண்ணாச்சு, அதுவும் என் பொண்டாட்டியாச்சு, கை நீட்டக்கூடாதுன்னு பொறுமையா இருக்க. சரி, ஓகே, அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு இந்த பாவம்? தேவையில்ல. பொண்டாட்டி அடிக்கிறதோட பாவம் இல்ல. எனக்கு பாவம் தாண்டி. என்னங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம வந்து சீன் போட்டுட்டு இருக்க? சீன் போடல. அது மாதிரி நான் கஷ்டப்பட்டு ஒண்ணு அழல. ஆமாமா, நீ என்னைக்கே கஷ்டப்பட்டு அழுதுருக்க. எப்பவும் இஷ்டப்பட்டுதான் அழுவ. என்னங்க, இங்க பாரு, போதும். நீ என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட்டு. என்னங்க வேண்டாம். சரி மாமா. ஆ, சரி மாமான்னு சொன்னேன். நீ ஏதோ கவுக்க பாக்குறேன்னு தெரியுது. இந்த சரத்து ரொம்ப ஸ்ட்ராங். நான் கவர மாட்டேன்டி. ஆமா. ஆ, ஆமா. இங்க பாரு, நான் உன் மேல கோபத்துல. மன்னிச்சிரு மாமா. அப்படிலாம் மன்னிக்க முடியாதுடி. நான் யாருன்னு தெரியும்ல. சரியான கோபக்காரன். என் முன்ன நின்னு பேசவே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட கோபக்காரன் நீ எல்லாம். உன்னையெல்லாம் நான் மன்னிக்க முடியாது. மன்னிச்சிரு மாமா. நீ மாமாங்கிறத விடு. மாமா வேண்டானா? அச்சா. இது அதை விட நல்லா இல்லடி. பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு மச்சா. ஆடியே, இப்ப எதுக்கு இப்படி கூப்பிட்டு இருக்க? அதுவா மச்சா, நீங்க என்ன மன்னிக்கணும். அதெல்லாம் முடியாது. என்ன மச்சா? பழைய படத்துல கூப்பிடுற மாதிரி இருக்குடி. நீ அப்படி கூப்பிடாத. மச்சான வேண்டானா? ஐதா, இங்க பாரு. ஐதா, என்ன மன்னிச்சிடுங்க. இனி ஐதா, சத்தியமா இந்த ராசி நட்சத்திரம் மூட நம்பிக்கை அந்த சாமியாரு யார பத்தியும் பேச மாட்டேன். நானா இருப்பேன். பாரு, வாயில வடை சுடுறவங்கள பாத்துருக்க. அதுல நீயும் ஒருத்தி. எல்லாத்தையும் சொல்லுவ, ஆனா செய்யவே மாட்ட. செய்வேன் ஐதா. வேணாம், மன்னிக்க மாட்டேன். நீ ஒழுங்கா என்ன பேர் சொல்லி கூப்பிடு. ஐத்தான் கொய்தான்னு. பேர் சொல்லி கூப்பிட கூடாது. சும்மா கூப்பிடு. அப்படி எல்லாம் கூப்பிட மாட்டேன். ஐத்தான்னு கூப்பிடுறேன். ஐயோ, நல்லா இல்லடி. ஐத்தானு நல்லா இல்லையா? அப்பனா சுவாமி. என்ன சுவாமி? அடியே வச்சிடுவேன். சிரிக்காம கோபப்படுங்க சுவாமி. இப்ப என்ன உனக்கு? பாத்தீங்களா, என் மேல கோபமா இருக்கேன்னு சொன்னீங்க. ஆனா என் பேச்ச கேட்டு உங்களுக்கு எரிச்சல் வரல. ரசிக்கிறீங்க. யார் ரசிச்சா? நாளா ரசிக்கல. நீங்க ரசிக்கிறீங்கன்னு தெரியுது. நான் ரசிக்கல. சரி, மன்னிச்சிருங்க. பாரு, இந்த மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை. என்னங்க, நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுவ, நான் உன்னை மன்னிக்கணுமா? இங்க பாரு மாமா, நான் யோசிச்சது நான் பண்ண எல்லாமே தப்புதான். சக்கரவர்த்தியப்பா, ரத்ன மாமா, ராம் எல்லாரும் பேசினதை கேட்டதுமே மனசு மாறிச்சு. நான் அந்த முட்டாள்தனமா பண்ணிட்டேன். இப்படிலாம் முட்டாள்தனமா யோசிக்கவே கூடாது. இப்படி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு போக தெரிஞ்சா அப்படி இப்படின்னு ரொம்ப யோசித்து அழுத. குட்டி பாப்பா முகத்தை பார்த்ததும் எல்லாம் மறந்துச்சு. இப்ப சிவானி கிட்ட பாப்பாவை கொடுக்க போனேன்னா அங்க திருமச்சா பேசுறாங்க. யோக காரியம், அதிர்ஷ்ட காரியம். இந்த குடும்பத்துக்கு வந்தது அது ஒரு அதிர்ஷ்டமா திருமச்சான்னு சொன்னாங்க. திருமச்சா இல்ல, வாசுகியோ. என்ன பத்தி எனக்கே தெரியலங்க. பாருங்க, எங்க அப்பா அம்மா என்ன விட்டுட்டு போனாங்கன்னா என் ராசியோ என்னோட அதிர்ஷ்டம் இல்லாமையே இல்ல. அது ஏதோ ஒரு நேரம் அவங்க சீக்கிரத்துல அப்படி போகிற சூழ்நிலை வந்ததுன்னா இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை என் கூட சந்தோஷமா இருந்தாங்க. என் அம்மாவை நான் நல்லா பாத்துக்கிட்டேன். எங்க அம்மா சாகும்போது கூட சந்தோஷமா தான் இறந்திருப்பாங்க. என் பொண்ணு என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்கிற எண்ணத்துல நான் யோகக்காரி தான். எங்க அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டா நான் ராசி இல்லாதவளா? நான் பார்த்தா மத்தவங்களுக்கு தப்பு நடக்குமா? நான் இருந்தா கேட்டது நடக்குமா? இதெல்லாம் முட்டாள்தனமா இல்ல அவங்க சொல்றதுக்கு? நானும் கொஞ்சம் முட்டாள்தனமா இருந்துட்டேன். ஆனா இனிமேலு என்னால அதாச்சு இதாச்சு நான் நினைக்கவே மாட்டேன். புரியுதா? சத்தியமா நினைக்க மாட்டேன். அன்னைக்கே உங்க மேல சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தேன், உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு. இப்ப சத்தியம் பண்றேன், இந்த ராசி என்னால இப்படியாச்சு அப்படியாச்சு இதெல்லாம் நான் மனசார யோசிக்க கூட மாட்டேன். சத்தியமா யோசிக்க மாட்டேன். அட எத்தனை சத்தியம்? சம உன் பேரை சத்தியவான் வேணின்னு மாத்திடுவோம். என்னங்க பாரு, உன் பேச்செல்லாம் ஓடுற தண்ணியில எழுதி விடு. நான் நம்ப மாட்டேன்டி, நம்பவே மாட்டேன். அதெல்லாம் நம்பிட்டீங்க? மூஞ்ச சிரிச்சாக்குல வச்சுக்கிட்டா நம்பிட்டேன்னு அர்த்தமா? நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இல்லங்க. பேசாம போடி. டூட்டிக்கு போனோம், நான் கிளம்புறேன். முத கையெடு.
இல்ல அது வந்து கையெடுன்னு சொன்னேன். போடா ரொம்ப தான் பண்ற. ஏய் டா, நான் நீதான் நான் உன் புருஷமா? புருஷனா பொண்டாட்டி சொல்றதுக்கு சரின்னு கேட்கணும். ஓ அப்படி வரியா? சரின்னு கேளுங்க. கேட்க முடியாது. என்னங்க? இங்க பாரு, நீ இன்னும் முழுசா திருந்திட்டியான்னு தெரியல. சத்தியம் பண்ணிருக்க. நான் வேதாளம் எப்போ முருங்க மரம் ஏறும் தெரியாது. ஏறாதுங்க. சரி ஓகே, ஏறலாட்டி விடு. நான் எத்தனை நாள் என்ன கஷ்டப்படுத்தினேன். அது கெஞ்சு சாரி கேளு. என்ன இம்ப்ரெஸ் பண்ணேனா அப்புறம் நான் உன்ன மன்னிக்கிறேன். அது வரைக்கும் சரிதான் போடி. என்னங்க? நோ 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 நோ, நிக்க முடியாது. அது அப்பா இதோ வந்துட்டேன்பா. யாரும் கூப்பிடல. கூப்பிட்டாங்கம்மா.